தம்பி, சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆணி சிறிது பெயர்க்கப்பட்டாலும் அந்த சுவற்றிற்கு நன்றாக இருக்காது என்று அறைகூவல் விடுத்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன கூற்றுக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்றும் இந்திய தேசியம் அவரை பார்த்து வம்முகிறதை பார்க்க முடியும். அவருடைய உறைவீச்சு அத்தாணி மண்டபங்கள் டெல்லியில் குலுங்கி அவர் ஊற்றிய நீரில் உருவான பேரியல். தந்தை பெரியார் என்கிற அஸ்திவாரம் ஆழமாய் உருவாக்கப்பட்டது. அண்ணாவின் இதயத்தை இரத்த நாளங்களில் உருவாக்கி கொண்ட பெருந்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி ஊர் ஊராக போய் தன்னுடைய நடிப்பு வேலையை தவிர்த்து விட்டு மக்களுக்கான வேலையை, மகத்தான வேலையை பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவோடு இணைந்து செய்த மாபெரும் புரட்சி இயக்கம் திமுக. கருணாநிதி தலைமையேற்காத வரை அண்ணா சொல்லுவார், எம்ஜிஆர் என் பக்கத்தில் வந்து நின்றாலே திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் என்கிற அறைகோல் விடுத்த கூற்றை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். எம்ஜிஆரின் உழைப்பும் வியர்வையும் இரத்தமும் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் கோட்டையை கட்டி எழுப்பியது. ஆனால் அவர் சிந்திய இரத்தமும் வியர்வையும் வீணாக போய்விட்டது கலைஞர் கருணாநிதி என்கிற ஒரு அற்பத்தனமான தலைவரால்.